ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜுடைய ஒயரிங் டயக்ராம் பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஒரு ஃப்ரிட்ஜு இல்லாமல் ஃப்ரிட்ஜோடைய ஸ்பேர் வச்சு நான் உங்களுக்கு ஓப்பனாக ஒரு டெமோ காட்ட போகிறேன். அது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 3 கோர் ஒயர் ஒன்று எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட்டு தெர்மாஸ்டேட் எடுத்துக்கங்க. தெர்மாஸ்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் வந்து ஒரு ஒயர் வர மாதிரியும் இன்னொரு பக்கம் 2 ஒயர் வர மாதிரி கிளிப் அடித்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பல்பு ப்ளஸ் ஹோல்டரோட 2 பின்லையும் ஒயர் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு டோர் சுவிட்ச்லேயும் 2 பக்கம் ஒயர் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஓஎல்பி ப்ளஸ் ரிலே 2மே எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், எல்லாம் ஸ்பேர் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கம்பல்சரியில் ரிலே ஓஎல்பி கனெக்ஷன் பார்க்கலாம். உங்களுக்கு மேலே தனியாக வருது பார்த்திங்கன்னா ஓஎல்பி லைன், அதுதான் வந்து ஃபேஸு. கீழே ரைட் சைடில் வருது வந்து உங்களுக்கு ரன்னிங் லைனு, லெஃப்ட் சைடில் வருது வந்து ஸ்டார்டிங் லைன். ஸ்டார்டிங்கு ரன்னிங்கு மட்டும் என்றைக்குமே மாற்றிடாதீங்க, அவ்வளோதான். இப்போ தெர்மாஸ்டேட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது பார்க்கலாம். தெர்மாஸ்டேட்டில் 2 பின் வரும். அது 2மே பார்த்தீங்கன்னா இன் அவுட்டு மட்டும்தான். இப்போ நான் மீட்டரில் கண்டினியூட்டி போர்டு போட்டிருக்கேன். இப்போ தெர்மாஸ்டேட் ஆனில் இருக்குது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். நம்பர் கட்டுது பாருங்கள், அப்போ வந்து கண்டினியூட்டி வருது. தெர்மாஸ்டேட்டுக்கு வந்து ஃபேஸ் நியூட்ரல் வந்து கொடுக்கக்கூடாது, வெறும் ஃபேஸ் மட்டும்தான் தெர்மாஸ்டேட்டுக்கு வரணும். ஓகேங்களா? இப்போ ஒயரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். தெர்மாஸ்டேட்டில் ஒரு பக்கம் வந்து 2 ஒயர் இருக்கிற மாதிரியும் இன்னொரு பக்கம் சிங்கிள் ஒயர் இருக்கிற மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். அடுத்ததாக நம்ம தெர்மாஸ்டேட்டில் வந்து ஒரு பின்னில் வந்து 2 ஒயர் இருக்கிற மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஒரு ஒயரில் வந்து நீங்கள் மெயின் ஃபேஸை கொடுங்க. அடுத்ததாக இப்போ அதில் இன்னொரு ஒயர் லூப் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அந்த ஒயரை எடுத்துகிட்டு போய் நீங்கள் டோர் சுவிட்சில் ஏதாவது ஒரு லைனில் கொடுத்துருங்க. டோர் சுவிட்சோட லைனுமே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஃபேஸுடைய இன் அவுட் மட்டும்தான், அவ்வளோதான். அடுத்தது டோர் சுவிட்சுடைய இன்னொரு லைன் எடுத்துகிட்டு போய் அப்படியே பல்போடைய ஹோல்டரில் கனெக்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், இப்போ ஃபேஸுடைய வேலை முடிச்சது. நம்ம மெயின் இன்புட் ஃபேஸை வந்து தெர்மாஸ்டேட் கொடுத்துட்டோம். அதுலேருந்து ஒரு லூப் ஒயர் எடுத்து நம்ம அப்படியே டோர் சுவிட்சுக்கு கொடுத்து டோர் சுவிட்ச் மூலமாக நம்ம பல்புக்கு ஒரு ஃபேஸ் போயிடுச்சு. அடுத்தது தெர்மாஸ்டருடைய அந்த அவுட்புட் ஃபேஸ் எடுத்துகிட்டு போய் டைரெக்டாக கம்பல்சருடைய ஓஎல்பியில் கொடுத்துருங்க. இப்போ வந்து கம்பல்சருக்கு ஒரு ஃபேஸ் போகுது. அவ்வளோதான், இப்போ ஃபேஸுடைய வேலை முடிஞ்சது. நம்ம அடுத்ததாக நியூட்ரலுடைய கனெக்ஷன் பார்க்கலாம். இப்போ மெயின் நியூட்ரல் கனெக்ஷன் எடுத்து ஒன்று வந்து பல்புடைய ஹோல்டர் கொடுத்துருங்க. அதுலேருந்து அப்படியே லூப் பண்ணி நம்ம ரிலேயோடைய ரைட் சைடில் கொடுத்துடலாம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒயரிங்குடைய ஒர்க்கு முடிஞ்சது. இப்போ நம்ம மாதிரி ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கங்க. மெயின் இன்புட் ஃபேஸ் எடுத்து நம்ம தெர்மாஸ்டேட்டோட ஒரு பின்னில் கொடுக்குறோம். அதுலேருந்து அப்படியே லூப் எடுத்து அந்த ஒயரை கொண்டு போய் நம்ம டோர் சுவிட்சில் கொடுக்குறோம். டோர் சுவிட்சுடைய அவுட்புட் அப்படியே கொண்டு போய் நம்ம பல்புடைய ஹோல்டரில் ஒரு ஃபேஸ் கொடுத்துட்றோம். அவ்வளோதான், ஃபேஸுடைய வேலை முடிஞ்சது. அடுத்தது தெர்மாஸ்டேட்டுடைய அவுட்புட் ஃபேஸ் எடுத்து கம்பல்சரிய ஓஎல்பியில் கொடுத்துட்றோம். இப்போ டோட்டலாக ஃபேஸுடைய வேலை முடிஞ்சது. அடுத்ததான் நியூட்ரல் கனெக்ஷன். மெயின் நியூட்ரல் வந்து உங்களுக்கு ரிலே கொண்டு போகும். அப்படியே ரிலே லூப் ஆகி உங்களுக்கு பல்புடைய இன்னொரு பக்கம் ஹோல்டரில் வந்து ஜாயின் ஆகிடும். இப்போ நம்ம பண்ணது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது வாங்க நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். கிளாம் மீட்டரில் ஆம்ப்ஸ் கனெக்ட் பண்ணி நம்ம ஓஎல்பியில் கனெக்ட் பண்ணிடலாம். அப்போ தான் வந்து நம்ம கம்பல்சரி ஆன் ஆகுதா இல்லைங்கிறது கண்டுபிடிக்க முடியும். இப்போது நான் சுவிட்சை ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ண உடனே பாருங்கள் கம்பல்சர் ஜெர்க் ஆகுது, கம்பல்சர் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு, பல்பும் எரியுது, ஆம்ப்ஸையும் பாருங்கள் 1.5 ஆம்ப்ஸ் இருக்குது, கம்பல்சர் ஒர்க்கிங்கில் இருக்குது. இப்போ டோர் சுவிட்ச் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் டோர் சுவிட்ச் அமுத்துற உடனே பல்ப் ஆஃப் ஆயிடுச்சு, மறுபடியும் விட்டோடனே பல்ப் ஆன் ஆயிடுச்சு. இதே சேம் கான்செப்ட் தான் உங்களுக்கு ஃப்ரிட்ஜ்லையும். நீங்கள் டோர் லாக் பண்ண உடனே பல்ப் ஆஃப் ஆயிரும், டோர் ஓப்பன் பண்ணால் பல்ப் அப்படியே ஆன் ஆகிடும். அடுத்ததாக தெர்மாஸ்டேட்டை பார்க்கலாம். இப்போ கம்பல்சர் ரன்னிங்கில் இருக்குது. இப்போ நான் தெர்மாஸ்டேட்டில் ஆஃப் பண்ண உடனே நம்ம கம்பல்சர் ஆஃப் ஆயிரும். கம்பல்சர் ஆஃப் ஆயிடுச்சா அப்படிங்கிறத நம்ம கிலோமீட்டரில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ 1.5 ஆம்ஸில் ஓடிட்டு இருந்தது, இப்போ கிலோமீட்டரை பாருங்கள், இப்போ 0 ஆம்ஸுக்கு வந்துருச்சு. நான் இன்வெர்ட்டர் கம்பல்சரை பொறுத்த வரைக்கும் ஆஃப் பண்ணிட்டு உடனே ஆன் பண்ணக்கூடாது. அதனால் நான் வீடியோ கட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் அப்படியே ஆன் பண்ணி காட்டுறேன். இப்போ கம்பல்சர் ஆஃபில் இருக்குது, மீட்டரை பாருங்கள் 0ல் இருக்குது. இப்போ நம்ம அப்படியே தெர்மாஸ்டேட் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ண உடனே உங்களுக்கு கிலோமீட்டரில் ஆம்ஸ் அதிகமாகும். இப்போ தெர்மாஸ்டேட் ஆன் பண்ணோடனே கம்பல்சரி ஓட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 1.2 ஆம்ஸ் இருக்குது. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.